நீங்கள் ஓர் ஆத்மாவை கொலை செய்ததையும் பின்னர் அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதையும் நினைவுகூருங்கள். அல்லாஹ்வோ நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்ததை வெளியாக்குகிறவன். ஆகவே அறுக்கப்பட்ட பசுவாகிய அதன் சில பாகத்தைக் கொண்டு கொல்லப்பட்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவன் உயிர் பெற்ற. அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கிறான். அப்பால் உங்களுடைய இதயங்கள் இதற்கு பின்னும் கல் நெஞ்சாகி கடினமாகிவிட்டன. அவை கற்பாறையைப் போல் அல்லது எருக்கத்தால் அதைவிட மிக கடினமாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறையிலும் அதிலிருந்து தானாக ஆறுகள் வெடித்து பாய்ந்தோடிக் கொண்டிருப்பவைகளும் உண்டு. நிச்சயமாக அதில் விரிசல் ஏற்பட்டு பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. நிச்சயமாக அதில் அல்லாஹ்வின் பயத்தால் உருண்டு கீழே விழக்கூடியதும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி பாராமுகமானவன்லன். விசுவாசங்கொண்டோரே, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விசுவாசங்கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கின்றீர்களா? மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர். பின்னர் அதை விளங்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றிவிடுகின்றனர். மேலும் அவர்கள் விசுவாசங்கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியே விசுவாசிக்கிறோம் எனக் கூறுகின்றார்கள். மேலும் அவர்களில் சிலர் சிலருடன் தனித்து விடும்போது உங்கள் இரட்சகனிடத்தில் அதைக் கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்று கூறுகின்றனர். இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறியமாட்டார்களா? மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர். வீண் நம்பிக்கைகளை கொள்கையாக கொள்வதைத் தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். அன்றியும் அவர்கள் வீண் கற்பனைகளை எண்ணுவோர் தவிர வேறில்லை. ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை அற்பக்கிரயத்திற்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் கூறுகின்றார்களே, அத்தகையோருக்கு கேடுதான். ஆகவே அதை அவர்களுடைய கரங்கள் எழுதியதனால் அவர்களுக்கு கேடுதான். மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதிப்பதனால் அவர்களுக்கு கேடுதான். மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களைத் தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு நபியே அவர்களிடம் நீர் கேளும், அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஓர் வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா? ஆம், எவர் தீமையை சம்பாதித்துக் கொண்டிருந்து அவருடைய குற்றம் அவரைச் சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாசிகளே. அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். இன்னும் விசுவாசங்கொண்டு நற்காரியங்களையும் செய்கிறார்களே, அத்தகையோர் அவர்கள் சுவனவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். மேலும் இஸ்ராயேலின் மக்களிடம் நீங்கள் அல்லாஹ்வைத் தவிர வேறு எதனையும் வணங்காதீர்கள். பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள். இன்னும் மனிதர்களுக்கு அழகானதைச் சொல்லுங்கள். தொழுகையையும் நிறைவேற்றுங்கள். ஜகாத்தையும் கொடுங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கியதையும் நினைத்துப் பாருங்கள். பின்னர் உங்களில் சொற்பமானவர்களைத் தவிர நீங்கள் புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பி மாறிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய இரத்தங்களைச் சிந்தாதீர்கள். உங்கள் இல்லங்களை விட்டு உங்களைச் சேர்ந்தவர்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைவு கூறுங்கள். பின்னர் நீங்களோ சாட்சியம் கூறியவர்களாக இருக்க அதை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள். பின்னர் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்கள்தான் அவர்கள் உங்களைச் சேர்ந்தவர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். இன்னும் உங்களில் ஒரு சாராரை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள். பாவத்தைக் கொண்டும் பகைமையைக் கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக எதிரிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். மேலும் வெளியேற்றப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்களாக உங்களிடம் வந்துவிட்டால் நஷ்டஈடு கொடுத்து அவர்களை விடுவிக்கின்றீர்கள். அவ்வாறு அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதே உங்களின் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வேதத்தில் சிலவற்றை விசுவாசித்து
மற்றும் சிலவற்றை நிராகரிக்கின்றீர்களா? உங்களில் இதைச் செய்கிறவருக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவைத் தவிர வேறு கூலி இல்லை. இன்னும் மறுமை நாளில் அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் திருப்பப்படுவார்கள். அன்றியும் நீங்கள் செய்பவற்றைப் பற்றி அல்லாஹ் பராமுகமானவன்லன். அவர்கள் எத்தகையோரென்றால் மறுமையின் வாழ்க்கைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். ஆகவே அவர்களை விட்டு வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது. அவர்கள் யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். மேலும் நாம் மூசாவிற்கு திட்டமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பியும் வைத்தோம். மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை வழங்கி ருஹுல் குதுஸ் எனும் ஜிப்ரீலை கொண்டு அவரை நாம் பலப்படுத்தியும் வைத்தோம். உங்கள் மனம் விரும்பாததை நம்முடைய எந்த தூதரும் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அதை ஏற்காது புறக்கணித்து பெருமையெடுத்துக் கொள்கிறீர்களா? ஆகவே அத்தூதர்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள், ஒரு சாராரை கொலையும் செய்தீர்கள். இன்னும் எங்கள் இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று யூதர்களான அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறன்று அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்வது வெகு சொற்பமே. மேலும் அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆன் எனும் வேதம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது இதற்கு முன் நிராகரிப்போருக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியே அல்லாவிடம் அவர்கள் தேடிக்கொண்டுமிருந்தனர். பின்னர் அவர்கள் நன்கறிந்திருந்த இவ்வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆகவே நிராகரிப்போர் மீது அல்லாவின் சாபம் இருக்கிறது. இந்த குர்ஆனை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர் மீது தன்னுடைய பேரருளிலிருந்து இறக்கி வைத்ததற்காக பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கிய இதையே நிராகரிப்பதன் மூலம் எதற்கு பகரமாக தங்களை வெற்றிவிட்டார்களோ அது மிக கெட்டது. அதனால் அவர்கள் அல்லாவின் கோபத்திற்கு மேல் கோபத்திற்குரியவர்களாக திரும்பினார்கள். நிராகரிப்போர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு. மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்ட தவ்ராத்தை விசுவாசிப்போம் எனக் கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் உள்ள குர்ஆன் வேதத்தை நிராகரித்தும் விடுகின்றார்கள். ஆனால் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் இதுவே சத்தியமானதாகும். நபியே, அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்டோராக இருந்தால் அல்லாவின் நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் என்று நீர் கேட்பீராக. மேலும் மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை நிச்சயமாக கொண்டு வந்தார். அப்பால் அவருக்கு பின்னர் நீங்கள் காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக் கொண்டீர்கள். அந்நிலையில் நீங்களோ அநியாயக்காரர்களாக இருக்கிறீர்கள். உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கி இன்னும் தூரே சினாய் மலையே உங்களுக்கு மேல் உயர்த்திய பொழுது உங்களுக்கு நாம் கொடுத்த தவ்ராத்தை பலமாக பிடியுங்கள், இன்னும் அதை செவிசாய்த்து கேளுங்கள் என்று கூறியதையும் நினைவு கூறுங்கள். அதற்கவர்கள் நாங்கள் செவியேற்றோம், இன்னும் உம் கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய இதயங்களில் ஒரு காளைக்கன்றின் அந்தனை புகட்டப்பட்டு விட்டார்கள். நீங்கள் விசுவாசம் கொண்டோராக இருந்தால் எதைச் செய்யுமாறு உங்களுடைய விசுவாசம் தூண்டுகிறதோ அது மிக கெட்டது என்று நபியே கூறுவீராக. அல்லாவிடமிருக்கும் மறுமை வீடானது மற்ற மனிதர்களுக்கன்றி உங்களுக்கே சொந்தமாக இருந்து அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் அவ்வீட்டிற்குச் செல்வதற்காக மரணத்தை நீங்கள் விரும்புங்கள் என நபியே நீர் கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். மேலும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிகின்றவன். மேலும் மற்றைய மனிதர்களையும் குறிப்பாக இணை வைத்துக் கொண்டிருந்தோரையும் விட இவ்வுலக வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக நபியே அவர்களை நிச்சயமாக நீர் காண்பீர். அவர்களில் ஒருவன் தான் 1000 வருடங்கள் வயதளிக்கப்பட வேண்டுமென விரும்புவான். அவ்வாறு அதிக நாட்கள் அவன் வயதளிக்கப்பட்டாலும் அது நரக வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தூரமாக்கி வைத்துவிடாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்க்கின்றவன். எவர் ஜிப்ரீலுக்கு விரோதியாக உள்ளாரோ அவருக்கு நீர் கூறுவீராக. நிச்சயமாக அவர்தாம் அல்லாவின் கட்டளை கிணங்கி இதயத்தின் மீது குர்ஆனாகிய இதனை இறக்கி வைத்தார். இது
தனக்கு முன்னுள்ள வேதங்கள் அனைத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் நேர்வழி காட்டுகிறதாகவும் விசுவாசம் கொண்டோர்க்கு நன்மாராயமாகவும் இருக்கின்றது. உங்களில் எவர் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ அத்தகைய நிராகரிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ் பகைவனாக இருக்கிறான். இன்னும் தெளிவான வசனங்களை நிச்சயமாக உம்மீது நாம் இறக்கியிருக்கிறோம். மேலும் தீய செயல்களுடைய பாவிகளைத் தவிர வேறெவரும் அவைகளை நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் உடன்படிக்கையை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு சாரார் அதனை உடைத்து எரிந்து விட்டனர் அல்லவா? மாறாக அவர்களில் பெரும்பாலோர் விசுவாசிக்க மாட்டார்கள். மேலும் அவர்களுடன் இருப்பதான வேதத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதங்கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தினர் ஏதும் அறியாதவர்களைப் போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தங்கள் முதுகுகளுக்கப்பால் இருந்துவிட்டனர். மேலும் அவர்கள் சுலைமானின் ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் பொய்யாக ஓதியவற்றை பின்பற்றினார்கள். இன்னும் சுலைமான் சூனியம் செய்து அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை. எனினும் ஷைத்தான்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் சூனியத்தையும் பாபிலோன் நகரினில் ஹாருத் மாருத் என்னும் இரு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டிருந்ததாக கூறி பலவற்றையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார்கள். மேலும் அவ்விருவரும் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், ஆதலால் இதை கற்று நீ காஃபிராக்கி விட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதனை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஆகவே கணவனுக்கும் மனைவிக்குமிடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவ்விருவரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். மேலும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அதைக் கொண்டு அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைக்க கூடியவர்களாக இல்லை. அன்றியும் அவர்களுக்கு இடரளிப்பதும் அவர்களுக்கு பயனளிக்காததுமானதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் அச்சூனியத்தை எவர் விலைக்கு வாங்கிக் கொண்டாரோ அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமுமில்லை என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களானால் எதற்கு பகரமாக தங்களையே அவர்கள் விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டது. இன்னும் நிச்சயமாக அவர்கள் விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்து அஞ்சிக் கொண்டார்களானால் அவர்களுக்கு திட்டமாக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகச்சிறந்ததாக இருக்கும். இது பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மிக்க நன்று. விசுவாசங்கொண்டோரே, நீங்கள் நபியிடம் யூதர்கள் மொழியில் தவறான பொருள்களைக் கொண்டதான ராய்னா எனக் கூறப்படுவதை கூறாதீர்கள். எங்களை கவனிப்பீராக என்ற பொருள் கொண்ட உள்ளுர்னா என்று கூறுங்கள். இன்னும் அவர் கூற்றுக்கு நீங்கள் செவிசாயுங்கள். மேலும் நிராகரிப்போருக்கு மிக துன்புறுத்தும் வேதனையுண்டு. விசுவாசங்கொண்டோரே, வேதத்தையுடையோரில் நிராகரிப்போரும் இணை வைத்துக் கொண்டிருப்போரும் எந்த நன்மையும் உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்கள் மீது இறக்கி வைக்கப்படுவதை விரும்புவதில்லை. அல்லாஹ்வோ தான் நாடியவருக்கு தன் கிருபையை சொந்தமாக்கி விடுகிறான். மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருடையவன். ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்துவிட்டால் அதைவிடச் சிறந்ததை அல்லது அது போன்றவற்றை நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையோன் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது என்பதை நீர் அறியவில்லையா? விசுவாசங்கொண்டோரே, அல்லாஹ்வைத் தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் எவ்வித உதவியாளரும் இல்லை. விசுவாசங்கொண்டோரே, இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் தூதரிடம் வீணான கேள்விகளை கேட்க நாடுகிறீர்களா? எவர் இவ்வாறு கேள்விகளை கேட்டு தன்னுடைய ஈமானை நிராகரிப்பை குப்ரை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேரான வழியை திட்டமாக தவறவிட்டு விட்டார். வேதத்தையுடையோரில் அநேகர் உண்மை அவர்களுக்கு இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமையின் காரணமாக நீங்கள் ஈமான் கொண்ட பிறகும் உங்களை நிராகரிப்போராக திருப்பிவிட வேண்டுமென்று ஆசை வைக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், பொருட்படுத்தாது விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். நீங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள். உங்களுக்காக நீங்கள் எந்த நன்மையை முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அதனை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன். நபியே, யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ ஆகியவரைத் தவிர
வேறெவரும் சுவர்க்கம் பிரவேசிக்கவே மாட்டார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களுடைய வீண் எண்ணமேயாகும். ஆகவே உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என நபியே நீர் கூறுவீராக. ஆம், எவர் தன் முகத்தை அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்கிறாரோ அவருடைய நற்கூலி அவருடைய இரட்சகனிடம் அவருக்குண்டு. இத்தகையோர் அவர்களுக்கு எத்தகைய பயமுமில்லை, அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலுமில்லை என்று யூதர்கள் கூறுகின்றனர். யூதர்கள் எந்த மார்க்கத்திலுமில்லை என்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். அவர்களோ வேதத்தை ஓதுகின்றவர்களாக இருக்க இவ்வாறு கூறுகின்றார்கள். இவ்வாறே அவர்கள் கூற்றைப் போன்றதை அறிந்து கொள்ளாதோர் கூறுகின்றனர். ஆகவே எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடையே தீர்ப்பளிப்பான். அன்றியும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய சங்கையான பெயர் அவற்றில் கூறப்படுவதைத் தடுத்து அவைகளை பாழாக்க முயற்சிப்பவனை விட மகா அநியாயக்காரன் யார்? இத்தகையோர் அச்சமுடையவர்களேயன்றி அவைகளில் நுழைய அவர்களுக்கு தகுதியில்லை. அவைகளில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படுவதைத் தடுத்து அவற்றை பாழாக்க முற்படும் அவர்களுக்கு இம்மையில் இழிவுண்டு, மறுமையிலோ அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. மேலும் கிழக்கும் மற்றும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியன. எனவே நீங்கள் தொழுகைக்காக எங்கு திரும்பினும் அங்கே அல்லாஹ்வின் சங்கையான முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், மிக்க அறிந்தவன். இன்னும் அல்லாஹ் தனக்கு புதல்வனை எடுத்துக் கொண்டான், அவனுக்கு மகன் இருக்கிறான் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவனோ மிக பரிசுத்தமானவன். அவர்கள் கூறுகிறவாறு அல்ல. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியவை. இவை ஒவ்வொன்றும் அவனுக்கே கீழ்ப்படைபவைகள். வானங்கள் மற்றும் பூமியே முன்மாதிரியின்றி அவன் படைக்கிறவன். இன்னும் அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அவன் அதற்கு கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான், அது ஆகிவிடும். மேலும் நபியே, உம்முடைய நபித்துவத்தைப் பற்றி அல்லாஹ் எங்களுடன் பேச வேண்டாமா? அல்லது எங்களிடமும் ஓர் அத்தாட்சி வர வேண்டாமா என அறியாதவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்களின் கூற்றைப் போன்றே கூறினார்கள். இவர்களுடைய இதயங்கள் அவர்களின் இதயங்களுக்கு ஒப்பாகிவிட்டன. உறுதி கொள்ளும் சமூகத்தார்க்கு நம்முடைய அத்தாட்சிகளை திட்டமாக நாம் தெளிவாக்கியிருக்கிறோம். நபியே, உம்மை உண்மையான மார்க்கத்தைக் கொண்டு நல்லவர்களுக்கு நன்மாராயங்கூறக்கூடியவராக மற்றும் தீயவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம். மேலும் நரகவாசிகள் பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர். நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை உம்மை பற்றி அவர்கள் திருப்தியடையவே மாட்டார்கள். ஆகவே அவர்களிடம் அல்லாஹ்வின் நேர்வழியாகிய இஸ்லாம்தான் நிச்சயமாக நேர்வழி, அதனையே பின்பற்றுவேன் எனக் கூறிவிடுவீராக. அன்றியும் உமக்கு உண்மையான அறிவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றுவீரானால் அல்லாஹ்விடமிருந்து உம்மை காப்பாற்றுகிற எந்த பாதுகாவலனும் எவ்வித உதவி செய்பவனும் உமக்கில்லை. நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகிறார்கள். அவர்கள்தான் இதை அல்லாஹ்வின் வேதமென விசுவாசிப்பார்கள். மேலும் அவர்களில் எவர் இதனை நிராகரிக்கின்றாரோ அத்தகையோர்தான் நஷ்டவாரர்கள். இஸ்ராயேலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்திருக்கும் என் அருட்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவுகூருங்கள். இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஓர் ஆத்மாவும் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் எவ்வித பயனுமளிக்காது. பாவங்களுக்கு பரிகாரமாக எந்தவித நஷ்ட ஈட்டையும் அதனிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. யாருடைய பரிந்துரையும் அதற்கு பலனளிக்காது. அவர்களோ எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இன்னும் இப்ராஹிம் அவருடைய இரட்சகன் பல கட்டளைகளைக் கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நிறைவு செய்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக மனிதர்களுக்கு நான் உம்மை தலைவராக ஆக்குகிறேன் என அல்லாஹ்வாகிய அவன் கூறினான். அதற்கு
இப்ராஹிம், என்னுடைய சந்ததியினரிலிருந்தும் தலைவர்களை ஆக்குவாயா எனக் கேட்டார். அதற்கு, அவர்களிலுள்ள அநியாயக்காரர்களை என்னுடைய இவ்வாக்குறுதி சாராது எனக் கூறினான். மேலும் கஹபா என்னும் அவ்வீட்டை மனிதர்களுக்கு அவர்கள் ஒன்று கூடுமிடமாகவும் அவர்களுக்கு அபயமளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கினோம் என்பதையும் நினைவுகூர்வீராக. அதில் இப்ராஹிம் நின்ற இடத்தை விசுவாசிகளே தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் எனக் கட்டளையிட்டோம். இன்னும் அவ்வீட்டைச் சுற்றி வருபவர்களுக்கும் அதில் தங்கியிருப்பவர்களுக்கும் குனிந்து ருக்கூ சிரம்பணிந்து சுஜூது செய்பவர்களுக்கும் என் வீட்டை நீங்களிருவரும் சுத்தமாக்கி வைப்பீர்களாக என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் வாக்குறுதி வாங்கினோம். இன்னும் இப்ராஹிம், என் இரட்சகனே, மக்காவாகிய இதை அபயமளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக. இன்னும் இதில் வசிப்பவர்களுக்கு அவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசிக்கிறாரோ அவருக்கு பலவகை கனிகளிலிருந்து உணவளிப்பாயாக என்று கூறியதை நினைவுகூருங்கள். அதற்கு அல்லாஹ், யார் நிராகரித்து விட்டாரோ அவரை சிறிது காலம் சுகம் அனுபவிக்கச் செய்வேன், பின்னர் நரக வேதனையின் பக்கம் செல்லுமாறு அவரை இழுத்துச் செல்வேன், மேலும் அவர் செல்லுமிடம் மிகக் கெட்டது என்று கூறினான். இன்னும் நினைவுகூருங்கள், இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய பொழுது, எங்களுடைய இரட்சகனே, உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களிலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் செவியேற்கிறவன் நன்கறிகிறவன் என்றார். எங்கள் இரட்சகனே, எங்களிருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற முஸ்லீமானவர்களாகவும் எங்களுடைய சந்ததியிலிருந்தும் ஒரு கூட்டத்தினரை உனக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஹஜ்ஜுக்குரிய எங்களுடைய கிரியை செய்ய வேண்டிய இடங்களையும் எங்களுக்கு காண்பிப்பாயாக. எங்கள் பிழைகளை மன்னித்து எங்களின் தௌபாவையும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீயே தௌபாக்களை மிக்க ஏற்பவன், மிக கிருபையுடையவன் என்றும், எங்கள் இரட்சகனே, எங்கள் சந்ததியிலான அவர்களிலிருந்தே அவர்களில் ஒரு தூதரை அனுப்புவாயாக. அவர்களிலிருந்தே அவர்களுக்கு அவர் உன்னுடைய வசனங்களை ஓதிக் காண்பித்து வேதத்தையும் குரானின் விளக்கமாகிய சுன்னத் எனும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைப்பார். நிச்சயமாக நீயே யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்றும் பிரார்த்தித்தார். மேலும் தன்னைத்தானே மடையனாக்கிக் கொண்டவனைத் தவிர இப்ராஹீமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நாம் நிச்சயமாக அவரை இவ்வுலகிலும் தெரிவு செய்தோம். நிச்சயமாக அவர் மறுமையிலும் நல்லவர்களில் உள்ளவராவார். அவருக்கு அவருடைய இரட்சகன், நீர் எனக்குக் கீழ்ப்படியும் எனக் கூறியபோது அவர் அகிலத்தாரின் இரட்சகனுக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன் எனக் கூறினார். இதையே இப்ராஹீம் தன் மக்களுக்கு உபதேசமும் வசியத்தும் செய்தார். யக்கூபும் இவ்வாறே உபதேசம் செய்தார். என் மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே உங்களுக்காக தேர்ந்தெடுத்துள்ளான். ஆகவே நீங்கள் முஸ்லிம்களாக முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக அன்றி நிச்சயமாக மரணிக்க வேண்டாம் என அவர்கள் கூறினர். அல்லது யக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தில் யூதர்களே, அவரருகில் நீங்கள் பிரசன்னமாகியிருந்தீர்களா? அவர் தம் மைந்தர்களிடம், எனக்கு பின்னர் எதனை நீங்கள் வணங்குவீர்கள் எனக் கேட்டதற்கு, உம்முடைய வணக்கத்திற்குரியவனும் உம்முடைய மூதாதையர்களான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியவர்களின் வணக்கத்திற்குரியவனுமாகிய ஒரே ஒரு வணக்கத்திற்குரியவரையே நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லிம்களாகவும் இருப்போம் என்று கூறினார்கள். அது மேற்கூறப்பட்ட நபிமார்களையும் நல்லடியார்களையும் கொண்ட ஒரு சமூகம். திட்டமாக அது சென்றுவிட்டது. அது சம்பாதித்தது அதற்கே உரியது. இன்னும் நீங்கள் சம்பாதித்தவை அதன் பலன் உங்களுக்கே. மேலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். யூத கிறிஸ்தவர்களாகிய அவர்கள் விசுவாசிகளிடம், நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், நேர்வழி அடைவீர்கள் எனக் கூறுகிறார்கள். அதற்கு, அவ்வாறன்று, இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம், நேரான வழியே சார்ந்தவரான அவர் உங்களைப் போல் இணை வைப்பவர்களில் இருந்தவரல்லர் என்று
நபியே, நீர் கூறுவீராக. அல்லாவையும் எங்கள்பால் இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹீம், இஸ்மாயில், யக்கூப் இவர்களுடைய சந்ததிகள் ஆகியோரின்பால் இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றைய நபிமார்களுக்கு அவர்கள் இரட்சகனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்களிலிருந்து எவருக்குமிடையில் நாம் பிரித்து வேறுபாடு காட்ட மாட்டோம். இன்னும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படுகின்றவர்கள் என விசுவாசங்கொண்டோரே, நீங்களும் கூறுங்கள். ஆகவே விசுவாசங்கொண்டோரே, நீங்கள் எதை விசுவாசங்கொண்டீர்களோ அது போன்றதை அவர்களும் விசுவாசங்கொண்டுவிட்டால் திட்டமாக அவர்கள் நேர்வழியே அடைந்து விடுவார்கள். இன்னும் அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர். அவர்களைப் பற்றி உங்களுக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் போதுமானவன். மேலும் அவன் அவர்களின் சூழ்ச்சியான சொற்களைச் செவியேற்கிறவன், அவர்களின் வஞ்சங்களை மிக்க அறிகிறவன். அல்லாவின் வர்ணத்தை, அவனின் மார்க்கத்தை நீங்கள் அவசியமாக கடைபிடியுங்கள். வர்ணம் கொடுப்பதில், இதயங்களை புனிதப்படுத்துவதில் அல்லாவை விட மிக அழகானவன் யார்? அவனையே நாங்கள் வணங்குகிறவர்கள் என்றும். நீங்கள் அல்லாவைப் பற்றி நம்மிடம் தர்க்கிக்கிறீர்களா? அவனே எங்களின் இரட்சகனும் உங்களின் இரட்சகனும் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கே, உங்கள் செயல்கள் உங்களுக்கே. நாங்கள் இணைவைக்காது முற்றிலும் அவனுக்கே கலப்பற்ற செயல் புரிபவர்கள் என்றும் கூறுவீராக. அல்லது நிச்சயமாக இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யக்கூபும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்களென நீங்கள் கூறுகிறீர்களா? இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லது அல்லாஹ்வா என்று நபியே, நீர் கேட்பீராக. அன்றியும் இதைப் பற்றி அல்லாவிடமிருந்து வந்துள்ள தன்னிடமிருக்கும் சாட்சியத்தை மறைப்பவனைவிட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? நீங்கள் செய்பவைகளைப் பற்றி அல்லாஹ் பாராமுகமானவன்லன். மேற்கூறப்பட்ட நபிமார்களைக் கொண்ட அது ஒரு சமூகம், திட்டமாக அது சென்றுவிட்டது. அது சம்பாதித்தது அதற்கே, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கே. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களென்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள்.